Hello everyone, இது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ராசஸ்னால் என்ன அண்ட் மேனேஜரல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் இன்டர்நேஷ்னலைசேஷன் அதை வந்து ஒரு குட்டி டெஃபினேஷன் மாதிரி பார்த்துப்போம். ஸோ இன்டர்நேஷ்னலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் by which a company expands its operations beyond its home country to enter foreign markets. This can involve selling products, establishing partnerships, setting up manufacturing plants or opening new offices in other countries. ஸோ உங்களுக்கு இது படிக்கும் போதே தெரியும். ஸோ இன்டர்நேஷ்னலைசேஷன்னா நம்மளோட ஹோம் கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸை மட்டும் வச்சுக்காமல் நம்ம வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகிறது தான். ஸோ இது எப்படி நம்ம வந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம செல் பண்ணலாம், இல்லை ஃபாரினில் இருக்கிற மார்க்கெட்ஸோடு நம்ம வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். ஆர் நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம இங்கே இந்தியா தான் நம்மளோட ஹோம் கண்ட்ரி, பட் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய்ட்டு நம்மளோட பிளான்ட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ புதுசாக அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கூட நம்ம வந்து செட்டப் பண்ணலாம். ஆர் நம்ம வந்து புது ஆஃபீஸஸை வந்து ஓப்பன் பண்ணலாம் வேறு கண்ட்ரீஸில். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரிலேருந்து நம்ம இன்டர்நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகிறதுனால இதை வந்துட்டு இன்னும் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் கண்ட்ரிக்குள்ளே மட்டுமே இல்லாமல் வேறு கண்ட்ரீஸ் கூடயும் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேவா, சிம்பிளி அதுதான். ஸோ இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ராசஸ் இது எப்படி நடக்கும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் டொமெஸ்டிக் மார்க்கெட் ஃபோக்கஸ். ஸோ இனிஷியலி ஃபர்ம்ஸ் ஆப்ரேட் ஒன்லி இன் தேர் ஹோம் மார்க்கெட். ஸோ டொமெஸ்டிக் மார்க்கெட் ஃபோக்கஸ்னால் அதுதான் நம்மளோட இந்தியாவில் நம்ம வந்துட்டு ஒரு இந்தியான்னு எடுத்துக்காமல் இப்போ நீங்கள் அதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறீங்க, இந்த ஸ்டேட்டை இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ firms operate only in their home market. ஸோ அதோட கோல் என்னவாக இருக்கும்? பில்ட் a strong domestic base. Example, a small fashion brand in Italy sells only within Italy at first. இதுதான் நம்ம இந்தியா சொன்ன மாதிரி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இட்டாலி இருக்காங்க, அவங்க வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, இட்டாலியிலேயே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு பேஸ், அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட பிராண்டை வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து அவங்க இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எடுத்த உடனே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், நெக்ஸ்ட் நான் வந்து இன்டர்நேஷ்னல் போகிறேன், அப்படி கிடையாது. நம்ம ஹோம் கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வந்துட்டு நல்லா எல்லாருக்கிட்டையும் பாப்புலராக ஆகணும். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் பேஸை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டொமெஸ்டிக் மார்க்கெட் ஃபோக்கஸ். அண்ட் தென் அப்புறமா என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா ப்ரீ இன்டர்நேஷ்னலைசேஷன் ஸ்டேஜ். ஸோ கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷ்னலைசேஷன் வராமல் அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் இருக்கும், அதுதான் ப்ரீ. ஓகேவா? ஸோ த ஃபர்ம் ஸ்டார்ட்ஸ் டு கன்சிடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட், மே கண்டக்ட் மார்க்கெட் ரிசர்ச் ஆர் அட்டெண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்ஸ். எக்ஸாம்பிள், த சேம் இட்டாலியன் பிராண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் டிமாண்ட் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஸோ இதே தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்குள்ளே வராமல் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அப்ராடில் வந்துட்டு ஸ்கோப் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸில் வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் நமக்கு இது செட் ஆகுமா, இன்டர்நேஷ்னலைசேஷன் போகலாமா அப்படின்னு வந்து அவங்க திங்க் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அந்த இட்டாலியன் பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க இட்டாலிக்குள்ளேயே இருக்காங்கன்னா அவங்களோட டிமாண்ட் வந்துட்டு இப்போது ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை ஜெர்மனிலேயோ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரீ இன்டர்நேஷ்னலைசேஷன் ஸ்டேஜ். தேர்ட் தான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் இன்வால்வ்மெண்ட். ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங் இன்டைரக்ட்லி via agents or distributors. Low risk, low commitment strategy. Example, the brand uses a French distributor to sell in France. அதுக்கப்புறமா சரி ஓகே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இருக்கிறது தான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வால்வ்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எப்படி வந்து அவங்க டைரெக்டாக வந்து அவங்களால இது பண்ண முடியாது, டேரெக்டாக அவங்களால இதுலேயும் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏஜென்ட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஏஜென்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய கனெக்ட்ஸ் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து தான் அவங்களால வந்து ஃப்ரான்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகேவா. தேர்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் இன்வால்மெண்ட்டில் இப்படி தான். இப்போ நம்ம இட்டாலியிலேருந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு கொடுக்குறோன்னா அங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து அங்கே ஃப்ரான்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ஆக்டிவ் இன்வால்மெண்ட். ஆக்டிவ் இன்வால்மெண்ட்டில் என்ன, அது நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு. நம்மளே வந்து டைரெக்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். நமக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருச்சு, நம்மளால் வந்து ஓகே இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ டைரக்ட் எக்ஸ்போர்ட்டிங், செட்டிங் அப் சேல்ஸ் ஆஃபீஸஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆர் லைசன்சிங், இந்த மாதிரியான அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ ரெக்வயர்ஸ் மோர் கமிட்மெண்ட் அண்ட் இன்வால்மெண்ட். இதில் நம்மளே வந்துட்டு டேரெக்டாக இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம நிறைய கமிட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம வந்து அதிகமாக இன்வால்மெண்ட் காமிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து த பிராண்ட் ஓப்பன்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இன் பாரிஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் வித் அ லோக்கல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு கமிட்டட் இன்வால்மெண்ட் ஆர் குளோபல் இன்டிகிரேஷன். ஸோ ஆக்டிவ் இன்வால்மெண்ட்க்கு அப்புறமா கமிட்டட். ஸோ ஃபுல்லி அதில் வந்து நம்ம வந்து கமிட் ஆகிற மாதிரி. ஸோ firm becomes a global player with integrated operations across multiple countries, may open manufacturing units, R&D centers and regional headquarters. Example, the brand opens factories in Asia to cut cost and open stores across Europe and the US. ஸோ இது வந்துட்டு குளோபல் இன்டிகிரேஷன் மாதிரி. எப்படின்னா நம்ம அங்கங்கே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஒரு குளோபல் பிளேயராக மாறிடுவோம். ஸோ வந்துட்டு நமக்கு எந்தெந்த ரீஜன்லனா வந்துட்டு நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கோ நம்ம வந்து செட்டப் பண்ணுவோம். அங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கலாம். அங்கேயே வந்துட்டு நம்ம ஒரு R&D சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அங்கங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அது மோஸ்ட்டாக ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அது வந்து ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லெவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஏஷியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஏஷியாலே போய்ட்டு அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் யூரோப்லையோ இல்லை யூஎஸ்லையோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கமிட்டட் இன்வால்மெண்ட் அண்ட் குளோபல் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 5th ஸ்டெப். ஓகேவா. ஸோ 5 ஸ்டெப்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அதுதான் வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ராசஸ். ஸோ அது வந்து ஒரு வாட்டி புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், இல்லை வேறு வீடியோஸ் கூட நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு மேனேஜரல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன். ஸோ மேனேஜரல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸில் கவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னால் நமக்கு என்னென்னே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா என்னென்னு. ஸோ மேனேஜர்ஸ் மஸ்ட் அடாப்ட் அ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இன்க்ளூட்ஸ் சூஸிங் த ரைட் மார்க்கெட் entry strategy, exporting, franchising, joint venture. Example, McDonald's uses franchising in some countries but owns outlet in others. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொன்னும் போது அந்த ஒரு லாங் டேர்ம் பிளானிங், ஃப்யூச்சர் பிளானிங் இந்த மாதிரி தான் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மேனேஜர்ஸ் வந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராங்க, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராங்கன்னா அது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரு ஆகணும், இந்த கண்ட்ரியில் இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகணும்னா நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம். எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இது பண்ணலாமா, இல்லை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாமா, இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மார்க்கெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு மேனேஜர்ஸ் டிசைட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ மெக்டானல்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சில கண்ட்ரீஸில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸில் வந்து அவங்களே டைரெக்டாக அவங்களோட அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸிங்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லைக் நம்ம வந்து ஒரு சம் அமௌண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அவங்களோட நேம், அவங்களோட பிராண்ட் நேம் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து அந்த ராயல்ட்டி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரான்ச்சைசிங். ஓகேவா. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு மேனேஜர் இம்ப்ளிகேஷனில் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் ரெக்வயர் சேஞ்சஸ் டு கம்பெனி ஸ்ட்ரக்சர், மே மூவ் ஃப்ரம் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் டு அ மல்டிநேஷ்னல் or global matrix structure. Example, Unilever has different regional headquarters for Europe, Asia and Africa. ஸோ இதே தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்சஸ் வந்து அதுக்கு தேவைப்படும்.
பிகாஸ் கம்பெனி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸும் மாறும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு சிம்பிளாக இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மல்டிநேஷ்னலாக மாற்றுமோ, இல்லை மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் அதே தான். மேட்ரிக்ஸ்னால் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ யூனிலிவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பிகாஸ் யூரோப்க்கு ஒன்று இருக்குது, ஏஷியாவுக்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸே அவங்க நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then third point வந்துட்டு marketing decisions. Marketing strategies must be localized. Product names, packaging, advertising. And example, Pepsi had to change its slogan in China after discovering it translated to Pepsi brings your ancestors back from the grave. ஸோ இது வந்து எப்படின்னா அந்தந்த மார்க்கெட்டுக்கு எந்தெந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணால் ஈஸியாக பீப்புள்கிட்ட ரீச் ஆகும், எந்த மாதிரி நேம்ஸ் வைக்கலாம், பேக்கேஜ் எப்படி பண்ணலாம், இதெல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு வந்து எப்படி செட் ஆகுமோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லோக்கலைஸ்டாக இருக்கணும். பிகாஸ் இந்தியாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபாரின் பீப்புள்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்தியன் பீப்புளுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லோகன் வந்துட்டு லைக் சைனாவுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னா இது வந்து அவங்க மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு லோக்கலைஸ்டு பண்ணி வச்சுக்கணும். அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டெசிஷன்ஸ் வந்து இருக்கணும், மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். Need to manage diverse workforces, comply with the local labor laws, handle expatriates. Cultural training becomes essential. Example, a US company opening in Japan may send American managers there and must train them in Japanese work culture. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸும் அதே மாதிரி தான், அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸும் வச்சுக்கணும். பிகாஸ் அங்கே போயிட்டு அவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணாதான் இன்னும் பெட்டராக வந்து அந்த பீப்புளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவங்களோட டிமாண்ட் என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, எல்லாமே அப்போ தான் வந்து நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அவங்க அந்த லோக்கல் லேபர் லாஸ் எல்லா கூடயுமே வந்துட்டு கரெக்டான கம்ப்ளையன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சுரல் ட்ரைனிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அதான் இப்போ யூஎஸ் வந்துட்டு ஒரு சைனா அதாவது ஜப்பானில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் பீப்புளாக அங்கே அனுப்பலாம். பட் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். அவங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சர் தெரிகிற மாதிரி, ஒர்க் கல்ச்சரும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக நடக்கும். அப்போ தான் அது வந்து ரெண்டு பேருக்குமே ஸ்மூத்தாக போகும். ஸோ வந்துட்டு அதனால் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இதை வந்து பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Currency fluctuation, tax laws and international accounting standards come into a play. Managers must hedge risk and optimize transfer pricing. Example, Apple uses financial strategies to manage profits across low tax jurisdictions. ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலியும் வந்து வர ரிஸ்க் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு கண்ட்ரீஸ்க்கும் சம் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் லாஸ் இருக்கும், அவங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கரன்சி ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கும் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதையும் அவங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட ப்ராஃபிட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனிஸ்க்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்துட்டு சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ longer supply chains need careful coordination. Consider customs, tariff and local suppliers. Example, Zara uses fast fashion logistics to keep up with the trends globally while keeping production close to Europe. ஸோ எப்படின்னா வந்து சப்ளை செயின்னா என்னென்னு தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தவங்க வந்து அந்த ப்ராடக்டை ரா மெட்டீரியல்லேருந்து எப்படி வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுக்குள்ளே நடுவில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து சப்ளை செயின்குள்ளே வரும். ஸோ அந்த சப்ளை செயினை வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணும். நடுவில் ஒருத்தர் வந்து இதில் சொதப்பிட்டா கூட லைக் அந்த செயின் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸாக போகாது.
ஸோ அதனால் இந்த மாதிரி சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் அவங்க வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களோட சப்ளையர்ஸ், அவங்களோட கஸ்டம்ஸ், டாரிஃப் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அது எல்லாமே வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இவங்க. ஸோ இவங்க எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஜாரா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வந்துட்டு ட்ரெண்டை வந்து எப்படி லைக் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கிறாங்களோ, எப்படி அப்படின்னா வந்து பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து யூரோப்புக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நம்ம எங்கே நம்மளோட மார்க்கெட் இருக்கோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ராசஸ் இஸ் அ gradual shift from domestic operations to global integration. So managers must make strategic, organizational and operational decisions to ensure success abroad. Proper planning, local adaptation and global coordination are key to thriving in international markets. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து இந்த ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மெட்டீரியலில் வேணால் வந்து இதை ரீட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட கான்செப்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். மற்ற வீடியோஸ் எந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா MBA ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மற்ற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். Thank you.